Stone presenting Vira, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு at காட்டுப்பாக்கம் போரூர். 2022ல ரிலீஸ் ஆன படம்னு பாத்தீங்கன்னா காந்தாரா படம். இப்போ அந்த படத்துல ஷூட்டிங் ஸ்பாட் நிறைய மர்மமான முறையில் அதில் இருக்க கலைஞர்கள் எல்லாமே இறந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான தகவலும் வந்துட்டு இருக்கு. அதில் உயிரிழப்பும் சேர்ந்து இருக்கிறதுனால அந்த படக்குழுக்கு உச்சபட்சமாக இந்த நதியில் விழுந்ததில் அந்த ஆற்றில் விழுந்ததில் கேட்டால் ரிஷப் ஷெட்டியே அதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நீச்சல் அடித்ததுனால வந்துட்டாங்க. நீச்சல் தெரியாமல் இருந்தால் அவங்க இறந்துருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கர்நாடகாவில் மேற்கு தொடர்ச்சி மலையில் அந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு துளுன்ற அந்த பகுதியில் தான் துளுநாடுன்னு சொல்லுவாங்க. அந்த பகுதியில் தான் அந்த சாமி ரொம்ப விசேஷம் சொல்கிறாங்க. உலகம் முழுவதும் போய் சேரக்கூடிய ஒரு படம். வெறும் இந்தியாவில் மட்டுமே இல்லை. அப்படியான ஒரு படம் கேட்டால் எடுக்கும்போது நிறைய தடங்கள் வரும்போது படமே வருமா வராதான்ற ஒரு கேள்வி இருக்குது. ஒரு பதற்றத்தோடவே இந்த படத்தை எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. ஃபைன் டைம்ஸ் யூனிவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு சேகுவாரா ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம். 2022ல ரிலீஸ் ஆன படம்னு பாத்தீங்கன்னா காந்தாரா படம். இந்த படம் எடுக்கப்பட்ட பட்ஜெட் பாத்தீங்கன்னா 4 கோடி ரூபாய் தான். அதுக்கான ப்ரமோஷன் வேலைகள்லாம் ஒரு 4 கோடி ரூபாய்க்கு பண்ணி படத்தை பேன் இண்டியா மூவியா நமக்கு ப்ரமோட் பண்ணி கொடுத்துட்டாங்க. தமிழ்நாட்டிலையுமே அதோட தாக்கம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். கலெக்ஷன் வைஸ் அது நல்ல வரவேற்பை பெற்றிருந்துச்சு. அதன்படி அதோட 2ஆம் பாகம், அதாவது ஃபர்ஸ்ட் கொடுத்தது 2ஆம் பாகம்னு, இப்போ எடுக்கிறது அதோட முந்தைய பாகம்ன்ற மாதிரியான தகவல்லாம் வெளியாகிட்டு இருக்கு. இப்போ அந்த படத்துல ஷூட்டிங் ஸ்பாட் நிறைய மர்மமான முறையில் அதில் இருக்க கலைஞர்கள் எல்லாமே இறந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான தகவலும் வந்துட்டு இருக்கு. நேற்றைய தினத்துல அதற்கான ஆக்சிடென்ட்டுமே நடந்துச்சு. ஸோ படம் எடுத்து முடிப்பாங்களா? படம் வெளியிடப்படுமா சார்? இல்லை, ஏற்கனவே முக்கால்வாசி படம் 60% படம் நிறைவடையும் போது தான் இந்த மாதிரியான விபத்துகள்லாம் வந்திருக்கு. 50% ஆல்ரெடி எடுத்துட்டாங்க. இப்போது ஒரு 60% கடந்து போகும்போது இந்த மாதிரியான விபத்துகள் தொடர்ந்து நடக்குது. இதுவரையில் 2 பேர் இறந்துருக்காங்க. இப்போ 3ஆவதாக ஒரு நபர் இறந்துருக்கிறாரு. வெவ்வேறு தளத்தில் தான் இருக்காங்க. ஒருத்தர் மேடையில் மாரடைப்பை இறந்துடுறாரு, ஒருத்தர் நதியில் விழுந்து இறந்துடுறாரு, இன்னொருத்தர் இதே மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்டே அவர் இறந்துடுறாரு. இதை தாண்டி 3 விபத்துகள் நடந்திருக்கு. இது 3ஆவதாக ஒரு விபத்து தான் இப்போ நதியில் விழுந்து இவங்க நதியில் நீச்சல் அடிச்சுட்டு ஆக்சிடென்ட் ஆனது விழுந்துடுறாங்க. அந்த படகுல விழுந்த மாதிரியான ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடியும் பார்த்திங்கன்னா வேனில் போயிட்டு இருக்கும்போது ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அங்கே அந்த ஷூட்டிங் நடந்த ஏதோ ஒரு ஆயுதம் தாக்கப்பட்டு பொதுமக்கள் மேலே போய் விழுந்து அவங்க அடிபட்டு இப்படி பல இன்சிடென்ட்ன்றது ஒரு ஆக்சிடெண்ட்டாகவே நடந்துக்கிட்டே இருக்குது தொடர்ச்சியாக. அதில் உயிரிழப்பும் சேர்ந்து இருக்கிறதுனால அந்த படக்குழுக்கு உச்சபட்சமாக இந்த நதியில் விழுந்ததில் அந்த ஆற்றில் விழுந்ததில் கேட்டால் ரிஷப் ஷெட்டியே அதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நீச்சல் அடித்ததுனால வந்துட்டாங்க. நீச்சல் தெரியாமல் இருந்தால் அவங்க இறந்துருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப பாதுகாப்போடு எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் தொடர்ச்சியாக இப்படி நடக்கும்போது தெய்வ குத்தம்னு சொல்லுவாங்கள்ல, ஏதோ ஒரு அமானுஷ்ய சக்தி இருக்கான்னு சொல்லிட்டு. ஏன்னா குறிப்பாக சொல்லக்கூடியதுன்னு கேட்டிங்கன்னா அந்த படம் அந்த பஞ்சுருளி சாமியாக இருக்கட்டும், அது கேட்டிங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கடவுளாக பார்க்கப்படுது. கர்நாடகாவில் மேற்கு தொடர்ச்சி மலையில் அந்த சைடில் பார்த்திங்கன்னா ஒரு துளுன்ற அந்த பகுதியில் தான் துளுநாடுன்னு சொல்லுவாங்க. அந்த பகுதியில் தான் அந்த சாமி ரொம்ப விசேஷம் சொல்கிறாங்க. அங்கே இருக்கிற தமிழ் பேசக்கூடியவங்க கூட அங்கே இருக்கிறாங்க. ரொம்ப சிலர் இருக்கிறாங்க. அவங்க கொடுக்குற தகவல்கள் பார்த்திங்கன்னா நம்ம இணையத்தில் தகவல்கள் கொடுக்குறாங்கல்ல, அப்போ அந்த சாமியை பற்றி பெரிய பெருமையாக பேசுகிறாங்க. ஸோ அதனால் நான் அந்த முதல் பார்ட்டில் சொல்லப்பட்ட கேட்டால் அந்த மகாராஜா மன நிம்மதிக்காக தான் அவர் அந்த கிராம மக்கள்கிட்ட போயிட்டு அவருடைய நாட்டில் பாதியை கொடுத்துட்டு அந்த சாமியை வாங்கிட்டு போகிறார். அந்த கல் போன்ற இருக்கிற அந்த வடிவத்தில் இருக்கிற சாமியை வாங்கிட்டு போகிறார். இதுதான் அந்த கதை ஆரம்பம். அதுக்கு முந்தைய பகுதி தான் இப்போ எடுக்கிறாங்க. எல்லோரும் செகண்ட் பார்ட்டுன்னு சொல்கிறாங்க. செகண்ட் பார்ட் எடுக்கலை. அந்த பகுதி எடுத்திருக்கிற கதைக்கு பார்த்திங்கன்னா ஒரு நிறைய கேள்விகள் இருக்குல்ல. இந்த காந்தாரான்ற சாமின்றது எப்படி என்னன்றது தெரியணும் இல்லையா? காந்தாரான்ற சாமி ஆரம்பத்தில் நமக்கு காட்டுறாங்க. அந்த பஞ்சுருளின்ற அந்த சாமி காட்டுறாங்க. ஆனால் அதுக்கு முந்தின அந்த சாமி எப்படி அதோடைய முன்னணின்னு ஒன்று இருக்குல்ல,
அந்த சாமி வந்து எப்படி வந்து அங்கே மக்கள்கிட்ட வந்து அந்த வந்து ஒரு பிரசித்தி பெற்ற சாமி ஆச்சு அப்படின்றதெல்லாம் தெரியணும் இல்லையா. அதை தான் வந்து பகுதியாக எடுக்கிறாங்க. அது நிறைய வரலாற்று வந்து பார்த்திங்கன்னா வந்து ஓலைச்சுவடிகள் இருக்கிற பல விஷயங்கள்லாம் எடுத்து ரொம்ப கேதர் பண்ணி நிறைய விஷயங்களை வந்து ரிஷப் செட்டி வந்து மெனக்கெட்டு செஞ்சுருக்கிறாரு. பட்ஜெட்டும் நிறைய பட்ஜெட்டில் தான் எடுக்கிறாங்க. 300 கோடி 400 கோடி சொல்கிறாங்க பட்ஜெட்டே. ஸோ உலகம் முழுவதும் வந்து போய் சேரக்கூடிய ஒரு படம் அது, வெறும் இந்தியாவில் மட்டுமே இல்லை. அப்படியான ஒரு படம் வந்து கேட்டால் எடுக்கும்போது நிறைய தடங்கள் வரும்போது படமே வருமா வராதான்ற ஒரு கேள்வி இருக்குது. ஒரு பதற்றத்தோடவே இந்த படத்தை வந்து எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. இது வரைக்கும் 3 பேர் இறந்துருக்கிறாங்க, 3 விபத்துகள் நடந்திருக்கு, பெரிய விபத்துகள் எல்லாமே. ஸோ அந்த ஒரு சந்தேகம் வந்து இருக்க தான் செய்யுது. ஆனால் தொடர்ச்சியாக வந்து படம் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே உள்ள முதல் இப்போ எடுத்திருந்த பாகத்தில் வந்து பார்த்திங்கன்னா, ஏற்கனவே இப்போ நம்ம காந்தாரா படம் பார்த்தோம் இல்லையா, அதில் வந்து சொல்லப்பட்ட அந்த நீதி என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த நிலம் என்பது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அது சம்மந்தமாக நீங்கள் வந்து யாரும் சண்டை போட்டுக்கூடாது, பூமி நிரந்தரமானது, மக்கள் நிரந்தரம் இல்லாதவங்க. ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக அந்த சாமியை வந்து அரசு வந்து இந்த இடம் எங்களுக்கு தான் சொந்தம்னு சொல்லக்கூடிய அந்த அரசையும் சரி, அங்கே இருக்கிற மக்களையும் சரி, இது வந்து வம்சாவழியாக எங்களுக்கு சொந்தம் சொல்லக்கூடிய அந்த பண்ணையாரும் சேர்த்து 3 பேரையும் சேர்த்து கையில் வச்சு வந்து கைப்பிடிச்சு கொடுத்துட்டு தான் அந்த சாமி வந்து மறைஞ்சி போகிற மாதிரி அந்த காட்சி அமைக்கப்பட்டிருக்கும். கடைசி கிளைமேக்ஸ் அந்த படத்தோட வெற்றியே அதுதான். ஸோ அப்படிங்கும்போது இந்த படத்தில் வந்து கேட்டிங்கன்னா அந்த ராஜா வந்து நிம்மதி இல்லாமல் தான் வந்து அந்த சாமியை வந்து அந்த கல்லை வந்து எடுத்துகிட்டு போகிறாரு. அந்த ராஜாவுடைய நாட்டிலேருந்து பெரும்பகுதி பாதியை தான் வந்து கேட்டால் அந்த மக்களுக்கு கொடுக்குறாரு. அந்த அந்த பாதி பகுதியை தான் வந்து அந்த வம்சாவழியினர் வந்து திருப்பி கேட்குறாங்க. அந்த சாமி கொடுத்துட்டு வாங்கியாச்சு, அது திருப்பி அந்த வந்து அந்த நிலத்தை எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்கும்போது தான் அந்த சச்சரவு உருவாகுது. ஒரு பக்கம் அரசு வந்து இந்த இடம் வந்து அரசுக்கு சொந்தமானது சொல்லுது, இன்னொரு பக்கம் கிராம மக்கள் வந்து எங்களுக்கு சொந்தமானதுன்னு சொல்கிறாங்க. இப்படி வந்து மும்முனை போராட்டம் தான் அது வந்து கதையாக சொல்லப்பட்டது. அந்த படம் நல்லா போச்சு. இப்போ முந்தைய பகுதி சொல்லும் போது கேட்டால் பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த பஞ்சுருளி சாமினா என்னன்றதை பற்றி பெரிய அளவில் அங்கே ஒரு விளக்க போகிறாங்க. அதுக்கான வரலாறுலாம் நிறைய செய்திகள் பிட்டு பிட்டாக வந்துகிட்ருக்கு. ஸோ அதெல்லாம் படிக்க படிக்க பிரமிப்பாக இருக்குதான். உண்மையிலேயே இறை நம்பிக்கை எனக்கு இல்லைனால் கூட வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே ஒரு மதிப்பு வந்து ஏற்படக்கூடிய அளவுக்கு அந்த வந்து பார்த்திங்கன்னா வரலாறுகள் சொல்லப்படுது. ஸோ அதனால் பெரிய அளவில் எதிர்பார்ப்பு இருக்குது. ரிஷப் செட்டி வந்து ரொம்ப ஆர்வத்தோடு நடிக்கிறார். இதனால் பல படங்கள் வாய்ப்புகள் இழந்து அந்த படத்தில் முழுமையாக வந்து கவனம் செலுத்துகிறாரு. 2 வருஷம் மேலேயே ஓடிடுச்சு. இப்போ வேகமான வந்து ஒரு ஷூட்டிங்லலாம் முடிச்சிருக்கும் போது அடுத்தடுத்து மரணங்கள் ஏற்படுறது கேட்டால் அங்கே ஒரு சோர்வு இருக்கிறது உண்மைதான். ஆனால் படம் வந்து நிச்சயமாக வந்து வெளியே வரும். இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றிமா.